2.5 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த வழக்கில் முறையாக விசாரணை நடத்தவில்லை என்ற புகாரில் அஞ்சட்டி காவல் ஆய்வாளர் சுமித்ரா என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே 2.5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்த வழக்கில் திமுக நிர்வாகி பெரிய நாயகம் என்பவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இவ்வழக்கை ஆரம்ப கட்டத்தில் சரியாக விசாரிக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதாக அப்போதைய அஞ்சட்டி காவல் ஆய்வாளரும் தற்போது சேலம் அம்மாப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வருபவருமான சுமித்ராவை சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் சிங் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். புகையிலை பொருட்களை விற்பனை செய்யும் இடங்களை விட அவை உற்பத்தி செய்யப்படும் இடங்களிலேயே அரசு தடை விதிக்க வேண்டும் என வணிகர் சங்க பேரவைத் தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கையில் நடைபெற்ற வணிகர் சங்க கூட்டத்தில் பேசிய விக்ரமராஜா, ஆன்லைன் வர்த்தகத்தால் சிறு வணிகர்கள் பாதிக்கப்படுவதாகவும், தேர்தல் நேர சோதனைகளில் வணிகர்களிடம் பறிமுதல் செய்யப்படும் பண வரம்பை 2 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் கூறினார். மேலும் கஞ்சா வியாபாரிகள் மீது கடுமையான சட்டங்களை ஏற்ற வேண்டும் என்றும், வணிகர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சிகளுக்கே வரும் தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புகையிலாக இருந்தாலும் எந்தெந்த பொருள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறதோ அங்கே தடை செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக அழுத்தமாக தந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறியவர்களை பாதுகாப்பதற்கு அரசு பல்வேறு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரவைப்பு கேட்டுக் கொள்கிறது. சாமானிய வியாபாரிகளை இன்று வணிகத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆன்லைன் வர்த்தகம் பெரும் காரணமாக இருக்கிறது. கார்ப்பரேட் கம்பெனிகள் எங்களை கடுமையாக நெருக்கடி செய்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வணிகத்தை பாதுகாப்பதற்காகத்தான் மத்திய மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றப்பட வேண்டும். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் ரொக்க பணம் 50,000 ரூபாய் எடுத்து செல்லலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்று ஒரு சவர நகை எவ்வளவு விலை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே 50,000 ரூபாய் என்பது ஏற்கக்கூடிய செய்தியாக இல்லை. குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாயை உயர்த்தி தரப்பட வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம். வியாபாரிகள் பொருள் எடுத்து செல்கின்ற பொழுது முறையான பில் வைத்திருப்பார்களே, ஆனால் அதை பறிமுதல் செய்வது இருக்கக்கூடாது. மேகதாது அணை கட்ட அறிக்கை தயார் செய்ய கர்நாடக அரசு உத்தரவிட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற மக்கள் மருந்தகம் தின விழாவில் பங்கேற்ற அண்ணாமலை, காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியான அடுத்த நாளே கர்நாடக அரசு மேகதாது அணை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறினார். டெல்டா விவசாயிகளின் நலனை அடமானம் வைத்துவிட்டு முதலமைச்சர் மௌனமாக இருப்பதாக விமர்சித்த அண்ணாமலை, சமையல் எரிவாயு மானியம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் அரசு திரு சித்தராமையா அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், இன்னைக்கு மேகதாது அணைக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதை தயார் பண்ணுவதாக சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க. எப்ப அறிவிச்சிருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் கூட்டணி உறுதியான பிறகு அடுத்த நாள் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்குள்ள மறைமுகமாக ஏதோ பேச்சுவார்த்தை நடந்தது போல் தெரிகிறது. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அடுத்த நாள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் மேகதாது அணைக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நாங்கள் தயார் பண்ண போறோம் அப்படின்னு. அதனால அறிவித்த நேரம் தப்பு, அறிவிச்ச முறை தப்பு, அறிவிச்சதே தப்பு. தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரே வார்த்தையில சொல்றோம், மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று சொல்லுகின்றோம். காரணம், டெல்டா பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு பெரும் பிரச்சனை. ஆனா முதலமைச்சர் அவர்கள் இதுவரை கண்டிக்காத எங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு. இதுவரை கண்டிக்கல, இதுவரைக்கும் பேசல. முதலமைச்சர் அவர்கள் வேணும்னே காங்கிரஸ் தன்னோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தினுடைய டெல்டா பகுதியினுடைய விவசாய நலனை அடமானம் வைத்து விட்டாரா என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வன்மையா கண்டிக்கிறோம். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியை தொடர்ந்து முன்னெடுக்க வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு முழு ஆதரவு அளிப்பதாக இந்திய சோசியலிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தமிமுல் அன்சாரி ரஹ்மானி, சமூக நீதி மற்றும் மொழி உரிமைகளை பாதுகாக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைக்க தங்களது கட்சி அயராது உழைக்கும் என்று தெரிவித்தார். மேலும் திமுக மீது அவதூறு பரப்பும் அரசியல் எதிர்ப்பாளர்களை தேர்தல் களத்தில் வீழ்த்துவோம் என்றும் உறுதியளித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தலிலே ஆதரவளிப்பது இந்திய சோசியலிஸ்ட் கட்சியும் ஆதரவளிக்கிறது. HMKB தொழிற்சங்கம், மூத்த தொழிற்சங்கம், அதுவும் ஆதரவு கொடுக்கிறது. ஒரு சித்தாந்தத்தை, மக்களுக்கான சித்தாந்தத்தை உருவாக்குவது மட்டும் முக்கியமானதல்ல, அதை செயல்படுத்துவதற்கு ஒரு அரசு தேவை.
மக்களுக்கான சித்தாந்தத்தை சொல்வது பெரிதல்ல, அதை செயல்படுத்துவதற்கு ஒரு அரசு தேவை. அந்த சித்தாந்தத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை. அத்தகைய ஆற்றல் மிக்க தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற 34 வழக்குகளில் தொடர்புடைய A+ பிரிவு குற்றவாளி ஊர்காவலன் என்பவரை போலீசார் காலில் சுட்டுப் பிடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மீக்கேல்பட்டினத்தை சேர்ந்த ஊர்காவலன் என்பவர் மீது கொலை மற்றும் திருட்டு உள்ளிட்ட 34க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நீதிமன்ற வாரண்ட் அடிப்படையில் அவரை தேடி வந்த போலீசார் கானூர் சுடுகாடு பகுதியில் அவர் பதுங்கியிருப்பதை அறிந்தனர். ஆய்வாளர் குமாரவேல் தலைமையிலான போலீசார் அவரை பிடிக்க முயன்றபோது ஊர்காவலன் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றுள்ளார். இதனால் தற்காப்பு நடவடிக்கையாக போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் அவரது காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவரை மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ள நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளில் 99% திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ரூபாய் 136 கோடி மதிப்பிலான உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 4000 பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக சொன்னதை செய்யும் அரசு என்றும் மகளிர் உரிமை தொகை விரைவில் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் கூறினார். மேலும் வரும் தேர்தலில் கட்சி தலைமை முடிவெடுக்கும் தொகுதியில் தாம் போட்டியிட தயார் எனவும் கூறினார். திமுக கலைஞர் சொன்ன மாதிரி சொல்வதை செய்வோம், செய்வதை கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் சொன்னதை கலைஞர் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்காரு. எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் 99% முடிச்சிருக்கிறோம், செஞ்சு காட்டியிருக்கிறோம். கடுப்பதி நெருக்கடிகளையும் சொல்லாத வாக்குறுதிகளையும் பல செஞ்சு காட்டியிருக்கிறோம். இப்போ முதலமைச்சர் காலை உணவு திட்டம்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லவே இல்லை, அதையெல்லாம் நம்ம செஞ்சு காட்டியிருக்கிறோம். பல்வேறு திட்டங்கள் இருக்கு. சரி, அதனாலதான் மக்கள் மத்தியில் ஏற்கனவே தலைவர் சொல்லிட்டாங்க, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாங்கிறது ஆட்சி அமைச்சப்படவுடன் அது 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்படும். எனவே அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு கோவை பிருந்தாவன் நகரில் தனது நண்பருடன் காரில் இருந்த மாணவியை கடத்தி சென்று வன்கொடுமை செய்த வழக்கில் சதீஷ், காளீஸ்வரன் மற்றும் தவசி ஆகிய 3 மீது பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். 113 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் கோவை அனைத்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி சுந்தர்ராஜன் இன்று தீர்ப்பை வாசித்தார். இதில் குற்றம் சாட்டப்பட்ட 3 குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 3க்கும் மகளிர் நீதிமன்ற நீதிபதி சுந்தரராஜன் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் திமுக அரசை அகற்ற மக்கள் தயாராகிவிட்டதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் விற்பனை 667 மடங்கு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி பேட்டியளித்தார். தமிழக அரசின் கடன் சுமை மற்றும் விவசாயிகளுக்கு செய்த துரோகம் ஆகியவற்றை பட்டியலிட்ட அவர், மத்திய பாஜக அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு சலுகைகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மின்கட்டண உயர்வை கூட்டிய திமுக அரசை விரட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் போராடுகிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழக மக்களுடைய எதிர்கால சந்தேக வாழ்க்கை திமுக அரசால் மிகவும் பாதிக்கப்பட்டது. காரணம், எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் சிகரெட். பள்ளிக்கூடத்திற்கு புத்தகத்தை பையில எடுத்து போகக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கையில கஞ்சாவை வச்சிருக்காங்க. இந்த கஞ்சா புழக்கம் இந்த 5 ஆண்டுகளில் மிகவும் அதிகமாக போயிருக்கு. 2021 காட்டிலும் 625 மடங்கு அதிகமாக போதைப் பொருட்கள் விற்பனை நடந்தது. 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே தமிழக அரசும் கடனாளியாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் 1,35,000 ரூபாய் கடனாளியாக அரசு ஒரு குடும்பத்தின் ஆட்சியாகத்தான் இருக்கிறது தவிர மக்களின் ஆட்சியாக. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாய பாசனத்திற்காக 1285 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் ஆறுகள் மற்றும் பாசன வாய்க்கால்களை சீரமைக்க ரூபாய் 17.47 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
இதன் ஒரு பகுதியாக தண்டலை மற்றும் விஜயபுரம் பகுதிகளில் நடைபெறும் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தொடங்கி வைத்தார். இந்த பணிகளால் வேலங்குடி, மேப்பாடி உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நேரடியாக பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிதி தடையினால் 2வது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பாதிக்கப்பட்டதாக அரியலூரில் அமைச்சர் KN நேரு குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூரில் புதிதாக அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர்கள் KN நேரு மற்றும் சிவசங்கர் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KN நேரு, திராவிட மாடல் ஆட்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையங்கள் என்றும், முதலமைச்சரின் இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் ஜல்ஜீவன் திட்டத்திற்கு மத்திய அரசு நிதியை ஒழுங்காக கொடுத்திருக்குமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சென்னை போன்ற நகரங்கள், கோவை இடங்களிலும் தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த 5 ஆண்டு காலத்திற்குள் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருப்பதாக தெரிவித்த அவர், இதுதான் இந்த துறையில் முக்கிய பணி என குறிப்பிட்டார். சீரமைத்து குடிநீரை அதிகமாக தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்படி அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை போன்ற நகரங்கள், கோவை நகரம், மதுரை, திருச்சி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லா பகுதிகளுக்கும் பெரிய நகரங்களிலே, சேலம், அதே போல வேலூர், இன்னைக்கு எதே ஒரு திட்டம் நிறுத்திருக்கிறது என்று சொன்னால் 2வது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்றிய அரசு நிதி தராதனால் திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், நமது விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கிறது தவிர பாக்கி எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதுதான் இந்த துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் விரிவாக்க பணிகளை அமைச்சர்கள் கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பணிகளை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது தூத்துக்குடி துறைமுகம் பல்வேறு வசதிகளுடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருவது போல் அருகில் உள்ள அனைத்து மீன்பிடி தொழில் சார்ந்த கடற்கரை கிராமங்களில் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும், மேலும் மீனவ மக்கள் தமிழக முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய மீன்பிடி இடம் இருக்குது. திருச்செந்தூர், அமளிநகர் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம மணப்பாடு, குளச்சல்ல இருந்தே இன்னைக்கு கடற்கரை கிராமக்குள்ள நிறைய பணிகள் நடைபெற்று இருக்குது. நம்ம எல்லா பயனும் அடைஞ்சி நம்மளுக்குள்ள மீன் இயற்கை வரும், அதை நம்ம அறியாமல் பாதுகாத்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சி நம்ம செயல்படும் என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கியிருக்கு. பல்வேறு கட்டங்களில் கிட்டத்தட்ட 250 கோடி தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரைக்கும் 5 வருஷத்தில் பணி நடந்திருக்கு. இன்றைக்கி நடந்தது தூத்துக்குடி இது 150, கருவபுரத்தில் வர 100 இருக்குது, அங்கேயும் 150, 300 இருக்குது. அனைத்து பகுதியும் நடைபெற்றிருக்கிறது. நம்ம அனைவரும் முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்தணும் என்று கூறி இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்ட அதிமுக பாஜக கூட்டணி தற்போது மூழ்கும் கப்பல் போன்று உள்ளது என தூத்துக்குடி விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் செல்வ பெருந்தகை தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது பொருந்தாத கூட்டணி என்றும், மக்களால் நிராகரிக்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது மூழ்கும் கப்பல் போன்று உள்ளது என்றும் கடுமையாக விமர்சித்த அவர், அந்த கப்பல் மூழ்க போகிறது என்று தெரியாமல் அதில் ஏறியவர்களுக்கு தற்போது இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்றும் சாடினார். மேலும் இந்தியா கூட்டணி என்பது திமுக தலைமையில் உள்ள வலிமையான கூட்டணி என்று கூறிய அவர், இந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்களை தலைநிமிர செய்யும் கூட்டணி என்றும், தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் மத்திய அரசு முன் அடகு வைப்பது போல அதிமுக செயல்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் பொருந்தாத கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி. நாங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வரோம். மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி. அது முழுகும் கப்பல். அதில் தெரியாமல் சில பேர் ஏறிவிட்டார்கள். இப்பொழுது இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருப்பது வலிமையான வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களை தலை நிமிர செய்வதற்கான கூட்டணி.
என்டிஏ கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களை தலைகுனிய செய்கின்ற கூட்டணி. 1500க்கும் மேலிருந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் வாக்குரிமையை பறித்ததோடு குடியிருப்பு உரிமையை பறித்ததை கண்டித்து நெல்லையில் மாநில பட்டியலின ஊழியர் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் வசிக்கும் 650 தொழிலாளர்களின் பெயர்கள் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலின் மூலம் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நீக்கப்பட்ட வாக்குகளை மீண்டும் அதே பகுதியிலே வழங்கிடக் கோரியும் மத்திய மாநில அரசு SC/ST ஊழியர் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் வழக்கின் விசாரணை முடிவடையும் வரை தொழிலாளர்களை குடியிருப்புகளை விட்டு வெளியேறவோ அல்லது காலி செய்யவோ வற்புறுத்தக்கூடாது என்ற கோரிக்கையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கப்பட்ட நிலையில் தங்களது வாழ்வாதார போராட்டத்திற்கு அரசு உரிய தீர்வு காண வேண்டும் என தொழிலாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சுந்தரம் தலைமையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். வெறும் 78 வாக்காளர் மட்டுமே இருப்பதாக பொய்யான தகவல்களை அரசுக்கு சொல்லி அதையே வலியுறுத்தி வருகிறார்கள். காரணம் என்னவென்றால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு எதிரான வழக்குகள் பதிவு செய்து மாஞ்சோலை தொழிலாளர் சார்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வழக்கில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக போலியான ஒரு தகவல்களை அங்கு வாக்குறுதி அளித்து விட்டார்கள். அங்கு வெறும் 78 பேர் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அதையே மெய்ப்பிக்கும் விதமாக நடந்து கொண்டு வருகிறார் என்பதுதான் இங்கு நிஜம். அதற்கு ஏற்றாப்புல நாங்க ஒன்னும் செருப்புக்கு தக்கன காலை வெட்டக்கூடாது நாங்க சொல்றோம். இருக்கிற வாக்காளர்கள் 1500 பேருக்கும் அங்கே வழங்கப்பட வேண்டும். இடுக்கியில் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம், கார் மற்றும் இருசக்கர வாகனம் மீது ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டம் கொட்டாரக்கரா முண்டக்காயம் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம், கார் மற்றும் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. மேலும் சங்கனாச்சாரியில் இருந்து மைதாமாவு ஏற்றிக்கொண்டு குமிளி நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து ஏற்பட்ட இந்த விபத்தில் சரக்கு வாகனம் சாலையின் தடுப்பை மீறி 250 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சரக்கு வாகனத்தில் இருந்த 3 பேரும் காயமடைந்த நிலையில் முண்டக்காயம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து முண்டக்காயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. திருச்செங்கோடு அருகே மகனுக்கும் தந்தைக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மகனை கத்தியால் குத்திய தந்தையை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ஆனைமலை கரட்டை பகுதியைச் சேர்ந்த தம்பதி வெள்ளைச்சாமி அலமேலு. வெள்ளைச்சாமி கட்டட மேஸ்திரியாக வேலை செய்து வரும் நிலையில் ராணி என்பவரை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொண்டதன் காரணமாக அலமேலு தனது மகன் மற்றும் மகளுடன் குமாரபாளையத்தில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வெள்ளைச்சாமி அலமேலு மகன் குணசேகரன் தனது பாட்டியை பார்ப்பதற்காக ஆனைமலை கரட்டை பகுதிக்கு சென்றபோது வெள்ளைச்சாமிக்கும் குணசேகரனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் காரணமாக கோபமடைந்த வெள்ளைச்சாமி தான் வைத்திருந்த கத்தியால் குணசேகரனை தாக்கியுள்ளார். இதில் மயங்கி விழுந்த குணசேகரன் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் திருச்செங்கோடு காவல் நிலைய போலீசார் வெள்ளைச்சாமியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.